இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மகான் வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய சுவாமிகளுடைய இலக்கியத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நாட்கள் போதாது. என்றால் அவர்கள் பாடிய கவிகள் 1,00,000 கவிகள், அவரே முருகப்பெருமானிடத்திலே கோபித்து அளித்த கவிதைகள் பல்லாயிரக்கணக்கான கவிகள். அப்படி முருகனுடைய அருளாலே அவர்கள் திருநெல்வேலியிலே தோன்றி பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று நிறைவாக அவர் எல்லை தாண்டாத விரதத்தை மேற்கொண்டு விழுப்புரத்திற்கு அருகிலே இருக்கின்ற திரு ஆமாத்தூரிலே அவருடைய எல்லை தாண்டாத விரதத்தோடு அங்கே இருந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கவிகளை எழுதினார்கள். தில்லை திருவாயிரம், திருவரங்கத்து திருவாயிரம், பழனி திருவாயிரம், திருவிளக்காயிரம், கணபதி ஆயிரம், இப்படி ஒவ்வொன்றும் ஆயிரமாக சக்தி ஆயிரம், ஒவ்வொரு ஆயிரமாக எழுதி குவித்த பெருமைக்குரியவராக திகழ்ந்தவர்கள் வண்ணச்சரவ சுவாமிகள். இன்றிருப்பது போல வேறு ஏடுகள் எல்லாம் கிடைக்காத காலத்திலே இந்த தமிழ் உலகத்திலே இறைவனுடைய அருள் பெற்ற புலவர்களை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே தோன்றி இருக்கின்றது. அப்படி அவர் பதிவு செய்த புலவருடைய எண்ணிக்கை அதுதான் புலவர் புராணமாக 72 புலவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற காப்பியமாக இருக்கின்றது. அதிலே அவர் சொல்லுகின்றார், இது என்னுடைய செவிக்கு எட்டிய செய்திகள், நான் கேட்டறிந்த செய்திகளை எல்லாம் கொண்டு எழுதியதாக இருக்கின்றது. அவருடைய காலத்திலேயே இது ஒரு பதிப்பு வந்திருக்கின்றது. இந்திய இலக்கியங்களிலே முதலாக சுயசரிதை எழுதி கொண்ட ஒரு புலவர் என்றால் அது வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள். மகாத்மா காந்தி எழுதி கொண்டால் அது பின்னால் வந்தது. அவருக்கு முன்னால் சுயசரிதை எழுதி கொண்டவர் அவர் ஒருவர் தான். அது குருபர தத்துவம். அது தேதியோடு இருக்காது. இருந்தால் பாடலாக அவர் பாடி யாரையெல்லாம் எப்பொழுதெல்லாம் சந்தித்தேன் என்கின்ற செய்திகளோடு அவர் பதிவு செய்திருக்கின்றார். அந்த வகையில் அவரும் வள்ளல் பெருமானும் சமகாலத்திலே வாழ்ந்த பெரும் புலவர்கள். வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த சீடர்களைப் போல இவருக்கு கிடைக்காதது நம்முடைய தவக்குறை என்றுதான் சொல்ல வேண்டும். 3 முறை சந்தித்திருக்கின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், எங்களுடைய 2 பேருடைய கொள்கையும் ஒரே கொள்கையாக இருக்கின்றது. கொல்லாமை கொள்கை என்பதுதான் எங்களுடைய உயிர் கொள்கையாக இருக்கின்றது என்று சொல்லி அதற்காக முருக அடியார்கள் கையிலே கௌமார கங்கணத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நீதியை ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, வரவேற்புரையிலே சொன்னது போல அவர் வெறும் பக்தி இலக்கியத்தை மட்டும் பாடவில்லை. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆங்கிலேயர் அந்தாதி இலக்கணத்திற்காக ஒரு புதுமை இலக்கணத்தை படைக்கின்றார். 5 இலக்கணத்தோடு 6வது இலக்கணமாக இருக்கின்ற புலமை இலக்கணம் என்று சொல்லுகின்ற ஒரு இலக்கணத்தை படைக்கின்றார். அது 6வது இலக்கணம். அறுவகை இலக்கணம் என்று சொல்லுகின்ற நூல் அது 2 முறை உரையோடு வந்திருக்கின்றது. இந்த 6வது இலக்கணத்திலே புலமை இலக்கணம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு புலவன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று அதற்கான ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். படித்தவன் எல்லாம் புலவர் அல்ல, படித்து நல்நிலையிலே நின்று ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கின்றவர்கள் மட்டும்தான் ஒரு புலவனாக இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார். தமிழ் மீது தீராத அன்பு கொண்டவர், காதல் கொண்டவராக இருந்திருக்கின்றார். தமிழ் தெரியாத தெய்வம் இருந்தால் எனக்கு புறம்பு என்று சொல்லி இருக்கின்றார். அதே அகத்தியர் இன்று வந்து இந்த தமிழை காட்டிலும் வேறொரு மொழி உயர்ந்தது என்று சொன்னால் அந்த அகத்தியருக்கு வயதாகிவிட்டது என்று சொல்வேன் என்று சொல்லுகின்றார். அந்த புலவர் புராணத்திலே சொல்லுகின்றார், இந்த புலவர்கள் எல்லாம் பார்த்து நம்முடைய மொழியை கேலியும் கிண்டலும் செய்கின்ற பொழுது அப்படி கேட்டுக்கொண்டு ஒரு புலவன் இருந்து கொண்டிருந்தால் அவன் ஒரு புலவனாக இருக்க மாட்டான் என்று சொல்லுகின்றார். தமிழ் மொழிக்கு உயர்மொழி தரணியில் உலகளில் வெகுளிய திருப்போன் வெறும் புலவோடு என்று அறுதியிட்டு கூறுகின்றார். வாழ்த்து கொண்டிருக்கின்றார். தமிழை காட்டிலும் வேறு மொழிகள் உயர்ந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சபையிலே தமிழ் அறிந்த பெரும் புலவர்கள் எல்லாம் இருந்ததை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் எல்லாம் புலவர்களாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் எல்லாம் வெறும் புலவர்களாக இருப்பார் என்று சொல்லி அந்த அறுவகை இலக்கணத்திலே பாடுகின்றார். அறுவகை இலக்கணத்திற்கு அடுத்ததாக 7வது இலக்கணத்தை படைக்கின்றார். அதுதான் சந்த இலக்கியமாக இருக்கின்றது. வண்ணத்தியல்பு என்று சொல்லுகின்ற இலக்கணத்தை படைக்கின்றார். இப்படி அவருடைய இலக்கணத்தை நாம் இலக்கியங்களிலே பார்க்கின்ற பொழுது அவர் படைத்த படைப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அது இன்னும் பல நூல்கள் எல்லாம் வர வேண்டும். அவர் சொன்னது போல அந்த இலக்கியங்களிலே பார்த்தால்
பிள்ளைத்தமிழ் 5 இலக்கியங்கள், 6 கலம்பகம், நெல்லை இலக்கியங்கள் மட்டும்தான் இப்பொழுது முழுமையாக வந்திருக்கின்றது. மற்ற பதிப்புகள் எல்லாம் அப்பொழுது சிறிய நூல்களாக வந்திருக்கின்றன. அதிலே எங்களுடைய புலவருக்கு மிக விருப்பம் சிறவியாதீனத்தினுடைய புலவராக இருந்தவர் பாவை நாகராஜன் ஐயா அவர்கள் வண்ணச்சரவு சாமிகள் மீதும் எங்களுடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டியுடைய கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற மிகப்பெரிய கவிஞராக இருந்திருக்கின்றார். சைவத்திற்கு எப்படி பெரிய புராணம் உள்ளதோ அதுபோல வைணவத்திற்கு ஒரு பெரிய புராணம், ஒரு பக்தமானியத்தை படைத்திருக்கிறார். 103 வைணவ அடியாருடைய வரலாற்றை சொல்லுகின்ற காப்பியமாக 7575 கவிகளிலே அந்த நூல் வடமொழியிலேயும் மலையாளத்திலே இருந்ததை அவர்கள் அப்படியே தமிழ் படுத்தி இருக்கின்றார்கள். அது மிக கடினமான நூலாக இருக்கிறது. உரையோடு இப்பொழுது வெளிவருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த அவருடைய நூல்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்த பொழுது இந்த நூலுக்கு உரை எழுதிய வெங்கட்ராம ஐயா அவர்கள் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினுடைய நெறியாளராக இருந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்ட பொழுது நம்முடைய உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோடு இணைந்து சுவாமியினுடைய நூல்கள் முழுவதும் இணையவழியிலே கணிப்பொறியிலே கொண்டு வர வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்தோம். அதற்காக சதீஷ் அவர்களும் அவருடைய நிறுவனமும் அதற்காக ஒத்துழைப்பு கொடுத்தது. அத்தனையும் சுவடியிலே இருக்கின்ற அத்தனை பாடல்களும் இப்பொழுது கணிப்பொறியிலே வந்திருக்கின்றன. அதிலே இருந்துதான் இப்பொழுது நெல்லை இலக்கியங்கள், அதன் பின்பு பிள்ளைத்தமிழ், கலம்பகம், இப்பொழுது புலவர் புராணம். அதை அவர்கள் விக்ரமையா அவர்கள் இன்று வர முடியவில்லை. இருந்தாலும் கூட அவர்கள் இதற்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு 1.5 ஆண்டுகள் இதற்காக பெரும் பணியாற்றி இந்த நூலை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். ஏனென்றால் இன்று எத்தனையோ நமக்கு இணைய வழிகள் எல்லாம் இருக்கின்றது. எங்கே இருந்தாலும் ஒரு செய்தியை நாம் தேடி கண்டுபிடித்து படித்து முடியும். ஆனால் இப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் வரலாற்று ஆசிரியருடைய செய்திகளை எல்லாம் இன்று அறிந்து கொள்ள முடியும் என்றால் அந்த காலத்தில் எப்படி அவர் எங்கே தேடி சென்று படித்திருப்பார் என்பது நமக்கு ஒரு வியப்பாக இருக்கின்றது. அதையெல்லாம் அவர் கண்டும் கேட்டும் அறிந்தும் செய்திகளை எல்லாம் அவர் இந்த நூலை கொண்டு வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அவருடைய அரும்பணிகள் முதலிலே சொன்னது போல எழுதினால் அவர் 1000 கவிகளாகத்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையுடையவராக இருந்திருக்கின்ற இந்த புலவர் புராணம் இது இங்கு ஒரு சிறு அரங்கிலே வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட இது தமிழ்கூர் நல்லுலகத்திலே இருக்கின்ற புலவர்கள் அறிந்து அவரே சொல்லுகின்றார். புலவர் அந்த ஆய்வு செய்கின்ற பொழுது நம்முடைய பேராசிரியர் அவர் சொல்லுகின்றார்கள், அவர் கேட்ட செய்திகள் இன்றைய வரலாற்றோடு ஒப்புநோக்குகின்ற பொழுது கொஞ்சம் மாறுபாடுகள் உடையதாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட அந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த 19ஆம் நூற்றாண்டில் அவருக்கு வந்திருக்கின்றது என்றால் அவருடைய சிந்தனையை நாம் எண்ணி பார்க்க முடியும். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலே ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் சுய சருதிகளை எல்லாம் வரலாறுகளை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் நம்முடைய தமிழ் மொழியிலே தோன்றி இந்த மண்ணிலே தோன்றியவர் அந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே தோன்றி இருக்கின்றது. தன்னை அவர் சொல்லிக் கொள்கின்ற பொழுது திருப்புகழ் சாமியினுடைய அருணகிரிநாத பெருமானுடைய வழியிலே வந்திருக்கின்றேன் என்றால் அவர் மிக அதிகமாக அருணகிரிநாதருக்கு பெருமானுக்கு பின்னால் மிக அதிகமான திருப்புகழை பாடிய சிறப்புடைய சந்தக்கவியுடையவராக திகழ்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூலானது இன்று நம்முடைய தினமலர் நிறுவனத்தின் மூலமாக வெளிவந்திருப்பது மிக மகிழ்ச்சிக்குரியது. அதை தொடர்ந்து மேலும் 2 நூல்கள் கோவை அந்தாதி போன்ற நூல்களையும் அவர்கள் வெளிக்கொணர்வதற்கான ஒரு முயற்சியோடு அது தொடக்க வெளியீடாக இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த நல்ல முயற்சிக்கு அந்த நிறுவனத்திற்கும் அதனுடைய இணை ஆசிரியர் அவர்களுக்கும் நம்முடைய சொற்கலையும் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்கிற அனைவருக்கும் நம்முடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து